நீங்க வேறங்க மூச்சு விடாம என்ன இருப்பேன், பேசாம என்னால இருக்கவே முடியாது. பேச்சு என்னோட பரம்பரை வியாதிங்க. ஐயோ சிரிக்கிறீங்க. பிரியா, நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் கோட் ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கொஞ்சம் ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணலாம்ல. இல்ல எங்க வீட்ல இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. ஏங்க கும்பகோணத்துல பிறந்து வளர்ந்த நானே எப்படி இருக்கேன், சென்னை பொண்ணு நீங்க எப்படி இருக்கணும்? சும்மா கலக்க வேண்டாமா? நாளையில இருந்து நான் உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ல தான் பார்க்கணும். என்ன நான் டீம் லீடர் சொல்லிட்டேன், சொன்னதுதான். ஓகே. பிரியா, உங்களை பார்த்தா எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வருது, சொல்லட்டுமா? கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? எழுதலாம் மாட்டேன், ஆனா நல்லா சொல்லுவேன். உங்களை பத்தி ஒரு கவிதை சொல்லட்டுமா? என்ன பத்தியா? சொல்லுங்க பாப்போம். அழகா இருக்கிறாய், பயமா இருக்கிறது. ஹலோ, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க? காமெடியாங்க பண்ண, கவிதை தானே சொன்னேன். சரி அதை விடுங்க. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க, எப்போ ட்ரீட்? எல்லாரும் வழக்கமா ஃபர்ஸ்ட் மந்த் salary வந்தோடனே தானே ட்ரீட் கேட்பாங்க. நீங்க என்ன ஜாயின் பண்ண அன்னைக்கே கேக்குறீங்க? ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. 10 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம், அதுக்குள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நான் என் சீட்டுக்கு போறேன். பை. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னாச்சு? கம் செல்ஃபி. ஹலோ, இங்க பாருங்க, போனை பாருங்க. ஸ்மைல். தேங்க்யூ. நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தான் இருப்ப. ஏமா நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாருமா. டயாலிசிஸ் பண்ற ஒரு முறையும் செத்து பொழைச்சிட்டு வராரு. உப்பு சப்பு இல்லாம பத்திய சாப்பாடு சாப்பிடுறாரு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு. அவருக்கு ஏமா இந்த தண்டனை? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? போதுமா, அப்பா அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனை எல்லாம் போதும். அவரை காப்பாத்தி ஆகணும். நான் முடிவு பண்ணிட்டேன், அப்பாவை காப்பாத்தி ஆகணுமா. நம்ம ஆபரேஷனுக்கு அனுமதி கொடுத்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பாவை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஏன் கர்ப்பமே காரணம் ஆயிடுச்சுமா. அப்பாவை பலி கொடுத்து நான் தாயாகணுமா? நீயே சொல்லு. அப்பாவை நான் தானம்மா காப்பாத்தி ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. பெருமாள் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை மீறி எதுவும் நடக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் எப்படி அப்பாவை காப்பாத்துறது? என்னை விட்டு அப்பாவை காப்பாத்த யாரும் இல்லம்மா. அப்பாவை மீட்கிற கடமை எனக்கு இருக்கு. நான் ஆபரேஷனுக்கு தயாராயிட்டேன். பெருமாள் என்ன
அந்த கடவுளே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. உன் ஸ்தானத்துல இருந்து என்னை வளர்த்த ராஜியோட மகளை அப்பாவுக்காக பணைய வைக்க முடியாது. என் கர்ப்பத்தை நான் கலைச்சிட்டு தான் அப்பாவை நான் காப்பாற்ற முடியும். நீதாம்மா எனக்கு அனுமதி தரணும். என் ஆசீர்வாதம் பண்ணு. எனக்கு குழந்தை இழக்க விருப்பம் இல்லை, ஆனா வேற வழி தெரியல. இத்தனை நாள் பிரிவுக்கு அப்புறம் கிடைச்ச அப்பாவை நான் நிரந்தரமா பிரியிற சக்தி எனக்கு இல்லைம்மா. நான் அவரை வெறுத்து ஒதுக்குனதுக்கு பரிகாரம் செஞ்சாகணும். என் புருஷனோட ஆசையை அழிக்க போறேன். அந்த பாவத்தை அப்பாவை காப்பாத்தி கழுவிக்க போறேன். மறுபடியும் நீயே என் வயித்துல வந்து பிறக்கணுமா? எனக்கு அனுமதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. என்ன மன்னிச்சிடுமா? என்னங்க 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 பேங்க்ல வேலை அதிகமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. போ போய் வேலையை பாரு. ஏங்க உங்களை பாத்துக்கிறது தானே என் வேலை. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. என்னங்க என்னங்க ஏங்க உங்களை தானே கேக்குறேன். பதில் சொல்லாம போயிட்டே இருக்கீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? ஏய், ஒரு தடவை சொன்ன புரியாது. சும்மா நை நைன்னுட்டு நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஏங்க நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கத்துறீங்க? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். வர வர நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. பேங்க்ல ஏதாவது பிரச்சனையா? ஷோ, யாருன்னு பாரு. உன்னதான் பெல் அடிக்கிறது காதுல விழ. யாருன்னு பாருன்னு சொன்னேன். அண்ணே, குஷி, என்னண்ணே இது திடீர் சர்ப்ரைஸா இருக்கு? உள்ள வாங்கண்ணே, உள்ள வாங்க. வாடா, உள்ள போ. குஷி செல்லம், வாங்கண்ணே, வா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்க. என்ன சரவணன், ஆஃபீஸ் போல எனக்கு நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கண்ணே. இன்னைக்கு மேடம்க்கு ஸ்கூல் லீவு. காலையிலேருந்து உயிர் எடுத்துட்டு இருக்க அத்தையை பார்க்கணும் அதான் கூட்டு வந்திருக்கேன். அப்படியாண்ணே? என்னடி திடீர்னு அத்தை மேல இவ்வளோ பாசம்? அத்தா, எனக்கு காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு தரியா? அதான் விஷயமா? அம்மா செய்யறது நல்லாவே இருக்காது, நீங்க செய்யறதா சூப்பரா இருக்கும். பாத்தியானே உன் பொண்ணு எப்படி ஐஸ் வைக்கிறான்னு? உன் மருமகளாச்சம்மா, சும்மாவா? அத்தை வீட்டுக்கு போய் சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டு வந்து கிளம்பி வந்திருக்கா. அத்தையும் பார்க்கணும், பக்கோடாவும் சாப்பிடணும். சரி வா. அண்ணே பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிம்மா, வா நம்ம போய் பக்கோடா பண்ணலாம். ஐ ஜாலி. என்ன சரவணன் நல்லா இருக்கீங்க? ஒர்க் ப்ரெஷரா? ஆமா, அந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே உங்களை மாதிரி பேங்க் ஸ்டாஃப்க்கு தானே வேலை பல மடங்கு ஆயிடுச்சு இல்ல? அது இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு டிவியில பேப்பர்லாம் போட்டிருக்காங்களே, எப்படி சரியாயிடுமா?
சரியாயிடும். இல்லை இல்லை, பிரச்சனை என்னன்னா ஏடிஎம்ல கூட பணம் சரியான அளவு கிடைக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் ஏடிஎம்ல பணம் தேவையான அளவு கிடைக்குதுனாலே மக்களும் பெருசா பேங்க் பக்கம் வரமாட்டாங்க. உங்களுக்கும் வேலை பளு குறைஞ்சிடும். நான் சொல்றது அதுக்கு என்ன பண்றது? வேலை இருந்தால் செஞ்சு தானே ஆகணும். உங்களை மாதிரி வீட்டில் சும்மா உட்கார முடியுமா? என்ன சரவணன், நீங்க மூட் அவுட்ல இருக்க மாதிரி இருக்கு. நீங்க வேணா போய் படுத்து ரெஸ்ட் எடுங்களேன். ஏன் உங்கள் தங்கச்சிக்கிட்ட ஏதாவது ரகசியம் பேசணுமா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணே. அம்மா, தேங்க்ஸ்மா. அண்ணே, அண்ணி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கம்மா. காலையில தானே நான் அம்மா கிட்ட பேசினேன். ஸ்னேகா நல்லா இருக்கலா? செக்கப்க்கு ரெகுலரா போறலா? போறாமா, தம்பி கூட்டு போயிட்டு வரான். சரி. ஆமா, உன் பிசினஸ்க்கான வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிட்டேம்மா. பணம் கிடைச்ச ஆரம்பிச்சிட வேண்டியதான். பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது சரவணனுடைய பேங்க்ல கூட கேட்டிருக்கோம். என்ன சரவணன், லோன் அப்ளிகேஷன் என்னாச்சு? எப்படி எங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுமா? என்ன கேட்டீங்க? இல்லை, லோன் கேட்டிருந்தேனே, கிடைச்சிருமா? சாங்ஷன் ஆயிடுமான்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது ஷூரிட்டி இல்லாமல் லோன் தர முடியாது அப்படின்னு? வந்தோமா, தங்கச்சியை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு லோன் அது இதுன்னு கழுத்த இருக்கிறீங்க. வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா டார்ச்சர் பண்ணிட்டேன். ஏங்க, இப்ப அண்ணன் என்ன கேட்டாருன்னு இப்படி மூஞ்சி காட்டுறீங்க? நீ வாய மூடு. சொந்தக்காரங்களுக்கு லோன் கொடுத்தா ஏன் தலை தான் உருளும். ஏன் வேலையை போவோம், பரவாயில்லையா? நேரங்காலம் தெரியாம லோன் அது இதுன்னு டார்ச்சர் பண்ண. இத பாருங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. தேவையில்லாம பேசிட்டு வாய மூடு. இருக்காரு. உங்க வீட்டு ஆளுங்களை ஏதாவது சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருப்பேன். இல்லை சரவணன், இல்லை. அம்மா, என்னம்மா நீ? அவர் தான் கோவத்தில் ஏதோ பேசுறாருன்னா நீ பதிலுக்கு பதில் பேசுவியா? தப்புமா. நான் ஒரு முட்டாள். அவர் மூட அவுட்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்காம தப்பான நேரத்தில் வந்துட்டு லோன் அதுன்னு பேசி அவரை எரிச்சல் படுத்தி விட்டேன். அண்ணே, இல்லண்ணே, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் இப்படி பேசிட்டு போறாரு. புரியுதுமா, அவர் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் மடத்தனமா என்னமோ பேசிட்டு வந்துட்டேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். அண்ணா, இருண்ணே, காஃபி கூட குடிக்காம கிளம்புறேன்ற. இல்லை, அது நம்ம வீடு தானம்மா. இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்டு. அண்ணே, அப்பா, மாமாக்கும் உங்களுக்கும் சண்டையாப்பா? இல்லையே, நாங்க ஏன் சண்டை போட்டுக்க போறோம்? அப்புறம் ஏன்ப்பா மாமா கோவமா பேசிட்டு போறாங்க? கோவமாலாம் பேசலடா, எப்பவும் பேசுற மாதிரி தானே பேசிட்டு இருந்தோம். பொய் சொல்லாதப்பா, மாமா கோவமா தான் இருக்காங்க. என்கிட்ட கூட பேசல தெரியுமா? இல்லை செல்லம், அது மாமாவுக்கு தலைவலி, அதனால தான் கொஞ்சம் டல்லா இருக்காரு. இங்க பாரு, இதை இங்க பேசுறதெல்லாம் ஓகே, ஆனா இங்க நடந்த விஷயத்தையும் வீட்டுல வந்து பேசக்கூடாது. சரிப்பா, நான் கிளம்புறேம்மா. அத்திட்ட சொல்லிட்டு வா. பாய் அத்தை. இருங்க, பாப்பா ஆசையா பக்கோடா கேட்டேன்னு நான் செஞ்சுட்டேனே, சாப்பிட்டு மட்டும் போகணுமே. பரவாயில்லம்மா, அது மறந்துட்டேன். நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் அவரை பார்க்கணும். வழியில் அவளுக்கு எங்கேயாவது வாங்கி கொடுத்துக்கிறேன். நான் வரேன். அத்தைக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் அத்தை. பாரு. இந்தாங்க. எத்தனை மாசம் உங்களுக்கு? 2 மாசம். ஸ்கேன் எடுத்தாச்சா? இன்னும் இல்லை. தனியா வந்திருக்கீங்க, ஹஸ்பண்ட் வரல?
டாக்டர் நடக்க சொல்றாங்க. என்னால தான் நடக்க முடியல. காலெல்லாம் வீங்கி இருக்கு. சின்ன வயசுல இருந்தே நான் ஊசி கூட போட்டுக்க மாட்டேன். வலி பொறுக்க முடியாது. எப்படி குழந்தை பெற்றுக்க போறேன்னு தெரியல. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அம்மாவாக போறேங்கிற நினைப்பு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ள நான் சொல்லிடுறேன். கல்யாணமாகி 2 வருஷம் குழந்தை இல்லை. என் மாமியார் குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதே மாமியார் இப்போ தாங்குன்னு தாங்குறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப வாரிசை நான் சுமக்கிறேனா. பொண்ணா பிறந்தா அம்மாவாகிறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலங்க இருக்கு? இப்படித்தான் நான் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் அப்படியே எனக்கு ஆப்போசிட். பிறக்க போற குழந்தை யார் மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸ்னேகா, நீங்க உள்ள போலாம். டாக்டர் உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஸ்னேகா. சொல்லுங்கம்மா. அது அது வந்து சொல்லுங்கம்மா, பரவாயில்ல சொல்லுங்க. மேம், அது எனக்கு இப்போ 2வது மாதம். ஓகே. அபார்ஷன் பண்ணணும் மேம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பேரு துவாரகேஷ். நீங்க படிச்சவங்க தானே? குழந்தை வேணும்னா ப்ரிகாஷனா இருக்க வேண்டாமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். உங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காருல்ல? இல்லை மேம், அவருக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங். இல்ல, ஏன் கேக்குறீன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? அவர் இதுக்கு சம்மதிச்சிருக்காரா? தெரியும் மேம். அவரும் சம்மதிச்சிட்டாரு. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வேணும்னா 2 நாள் கழிச்சு கூட வரலாம். இல்லைங்க மேம், அவ்வளோ டைம் இல்லை. உடனே பண்ணியாகணும். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அது சொல்லுங்க. டாக்டர்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. டாக்டர், என்னோட அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் டாக்டர். எனக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். என்னோட கிட்னி என் அப்பாவுக்கு மேட்ச் ஆயிருக்கு. கரெக்டாக டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற அன்னைக்கு நான் கன்சீவாக இருக்கேன்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. ஓ, அதனால அன்னைக்கு சர்ஜரி பண்ண முடியல. அப்பாவை காப்பாற்றணும். என் சர்வீஸ்ல எத்தனையோ அபார்ஷன் பண்ணிருக்கேன். வர பேஷண்ட் என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் சொல்லாத காரணத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமா இருக்கு. உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு உங்க ஹஸ்பண்டும் இதுக்கு சம்மதிச்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். மேம், அபார்ஷன் பண்ண எவ்வளோ நாளில் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம்? மினிமம் 6 வாரத்திலேருந்து 8 வாரமாவது ஆயிருக்கணும். அப்புறம் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண போற சர்ஜன் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். நான் எப்போ வரலாம்? ஆக்சுவலி என்னோட அப்பாயின்மெண்ட் 1 வாரத்துக்கு ஃபுல்லா இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக அபார்ஷன் பண்ண வந்திருக்கீங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பல. நாளைக்கு மார்னிங் 6 o'clock வந்துருங்க. அபார்ஷன் பண்ணிடலாம். அபார்ஷன் முடிஞ்சதும் 6 to 8 hours நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போயிடலாம். வரும்போது எம்டி ஸ்டொமக்ல வந்துருங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே ஸ்னேகா, இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க உங்க அப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க முயற்சி சக்சஸ் ஆக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் மேம்.
என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது கூறப்படவ. இது பட்டு வேஷ்டி சட்டை. எதுக்கு இதெல்லாம்? யாருக்கு மாமா இதெல்லாம்? உங்களை தாங்க கேக்குறேன். எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உன் பிள்ளைய கூப்பிடு. இப்ப எதுக்கு அவனை கேக்குறீங்க? கூப்பிடுன்னு சொல்றேன்ல. இதுக்கெல்லாம் கத்துவீங்க. பிரதீப், பிரதீப். இந்த வந்துட்டேன் மம்மி. என்ன மாப்பிள்ள, தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், உங்க பேரனுக்கு புரிஞ்சிருக்கும். இத பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இந்த வீட்ல ஒண்ணுக்கு 2 பொம்பளைங்க இருக்கீங்க, ஆனா நீங்க பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா உனக்குமா புரியல? நாளைக்கு காலையில கோவில்ல பிரதீப்க்கும் உனக்கும் கல்யாணம். என்னடி அப்படி பாக்குற? கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல பிள்ளையோட இந்த வீட்டு மருமக இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதனாலதான் நாளைக்கே கல்யாணம்.